الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام را، تلك آيات الكتاب وقرآن مبين، ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون. صدق الله العظيم. அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நபிநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவினுடைய பேரருளால் சூரா இப்ராஹீம் அத்தியாயத்தினுடைய இந்த அத்தியாயம் முழுக்க கடந்த வாரத்தோடு முடிவடைந்தது. 52 வசனங்களை கொண்ட அந்த சூறாவிற்கு பின்னால் அடுத்த அத்தியாயம் துவங்க வேண்டும். சூரா அல் ஹிஜ்ர் என்பது அடுத்த அத்தியாயம். ஹிஜ்ர் என்றால் பாறை, மலைகளிலே இருக்கக்கூடிய பாறைக்கு ஹிஜ்ர் என்று சொல்லுவார்கள். இந்த சூறாவிற்கு இடையில் அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய மலைகளின் பாறைகளில் வசிப்பவர்களை குறித்த ஒரு செய்தி இடம்பெறுவதால் இந்த சூறாவுக்கே அவர்களின் பெயரால் சூரா அல் ஹிஜ்ர், மலைப்பாறை என்கிற பெயரிலே இந்த சூரா அமையப்பட்டிருக்கிறது. சுமார் 99 வசனங்களை உடைய இந்த அத்தியாயத்தினுடைய பெரும்பகுதி ஏகத்துவம் என்கிற, அல்லாஹ் ஒருவன் என்கிற சிந்தனையை குறித்த வசனங்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் சந்தித்த சில கடுமையான எதிர்ப்புகளும் எதிர்ப்பாளர்களும் பின்னாலே அவர்களினுடைய நிலைகள் என்ன ஆனது என்பதை பற்றியெல்லாம் மிக அதிகமாக இந்த சூறாவில் பேசப்படுகிறது. சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயம், இதற்கு முன்னால் பல்வேறு சூறாக்களினுடைய துவக்கத்தில் நாம் சொன்னது போல் மக்காவிலே இருந்தபோது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் தான் இந்த 99 வசனங்களும். நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். மதனியா என்று திருக்குர்ஆனிலே வரக்கூடிய ஹிஜ்ரத்திற்கு பின்னால் உள்ள சூறாக்களில் தான் பெரும்பாலும் சட்டங்களும் சட்ட விளக்கங்களும் அதை நடைமுறைப்படுத்துகிற பல்வேறு செய்திகளும் இடம்பெற்றிருக்கும். மக்கியா என்று வருவது ஹிஜ்ரத்திற்கு முந்தைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் வாங்கியதிலே இருந்து சுமார் 13 ஆண்டு காலங்களாக அல்லாஹ் இறக்கி வைத்த சூறாக்களுக்கு, அத்தியாயங்களுக்கு மக்கியா என்று நாம் சொல்லுவோம். மக்கியாவிலே பெரும்பாலும் ஏகத்துவம், ரசூல்மார்கள், மறுமை, ஒரு மரணத்திற்கு பின்னாலே எழுப்பப்படுகிற வாழ்க்கை, இதை குறித்த வசனங்கள் தான் அதிகமாக மக்கியா என்கிற சூறாவிலே இருக்கும். பலமுறை சூறாக்களினுடைய துவக்கத்திலே நாம் சொல்லி இருக்கிறோம், மக்கியா என்றால் பொதுவாக மக்காவில் இறங்கியது என்றும், மதனியா என்றால் மதினாவிலே இறங்கியது என்றும் கொள்ளப்படுகிற பொருள் தவறானது. மக்கியா என்பது ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கியவை என்று பொருள். மதனியா என்றால் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் என்பது பொருள். சில நேரம் மதனியா என்பது ஹிஜ்ரத்திற்கு பின்னால், ஏன் மக்காவிலே கூட இறங்கியிருக்கலாம். மதினாவிற்கு ஹிஜ்ரத்து போனதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஏதேனும் வேலை நிமித்தமாக, உம்ரா நிமித்தமாக, ஹஜ் பயணமாக அவர்கள் மக்காவிலே வந்தபோது மக்காவிலே இறங்கினாலும் அந்த வசனத்திற்கு பெயர் மதனியா தான். காரணம் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கியது. அதே போல ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்களுக்கு மக்கியா என்று பெயர். அது மக்காவில் தான் இறங்கி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏதேனும் வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போயிருக்கிற போது மக்காவுக்கு வெளியே உள்ள ஏதாவது ஒரு ஊரிலே இறங்கினாலும் அந்த அத்தியாயத்திற்கும் மக்கியா என்றுதான் பெயர். சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயம். நாம் கடைசியாக சூரா இப்ராஹிமினுடைய இறுதி வசனங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் மறுமை நாளினுடைய காட்சிகளை சொன்னான். பூமி அல்லாததாக மாற்றப்படும், வானங்களை வானங்கள் அல்லாததாக மாற்றப்படும். எல்லாரும் அந்த அல்லாஹுவிற்கு முன்னால், அடக்கி ஆளக்கூடிய ரப்புக்கு முன்னால் எல்லோரும் தோன்றி நிற்பார்கள். அந்த நேரங்களில் நரகவாசிகளினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சொன்னான். விலங்குகளால் அவர்களின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கும், அவர்களினுடைய ஆடைகள் தார் போன்றவை, அவர்களுக்கு கடுமையான வேதனைகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் செய்த செயல்களுக்கு பலனாக வழங்குவான் என்றெல்லாம் சொன்ன வசனங்கள் கடைசியாக வந்தது. அதை குறித்து மஹ்ஷரில் மனிதன் என்ன மாதிரி நிலைப்பாட்டிலே இருக்கிறான், மஹ்ஷரில் அவனுடைய சூழல் என்ன என்பதை குறித்தெல்லாம் வந்தது. குறிப்பாக மறுமை நாள் என்பது அது எந்த பூமி? அது இப்போது இருக்கிற பூமியை போல இருக்குமா? சூரியன் சந்திரன் இல்லாத, வானங்களில் இல்லாத, பூமியை போல் இல்லாத ஒரு நாளில் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றிய விவரங்கள் எல்லாம் கடந்த தஃசீரிலே அது சொல்லப்பட்டது. மறுமை நாளை பொறுத்தவரை அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, யுஹ்ஷருன் நாஸு ஹுஃபாத்தன் உராத்தன் ஊர்லன். மறுமை நாளில் காலிலே பாதத்தில் செருப்பணியாதவர்களாய், ஆடை இல்லாதவர்களாய், அவர்கள் பிறந்த தோற்றத்தில் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். புஹ்மன் என்று சொன்னால் கையில் எதுவும் இல்லாதவர்களாய் எழுப்பப்படுவார்கள். எந்த பொருளும் கையில இல்லை. குடிப்பதற்கோ, உண்ணுவதற்கோ, உடுத்துவதற்கோ, ஏதேனும் துனியாவிலே அவர்கள் வைத்திருந்த காசு பணங்களோ, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களோ எதுவும் இல்லாமல் தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. இதையெல்லாம் சேர்த்து சுருக்கமாக குர்ஆனில் அல்லாஹ் கமா பதஅக்கும் தஊதுன், நீங்கள் ஆரம்பமாக எப்படி அல்லாஹ் உங்களை படைத்தானோ அதுபோலவே அல்லாஹ் உங்களை மீட்டுவான் என்று வந்தது. அதாவது பிறந்த குழந்தையா இருந்தபோது மனிதர்கள் எப்படி இருந்தார்களோ அதே தோற்றம், காலிலே செருப்பில்லை, மேனியிலே ஆடை இல்லை, ஆனால் வயது மட்டும் சுமார் 33 வயதுடையவர்களாய் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்கிற செய்தி எல்லாம் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அடக்கி ஆளக்கூடிய ரப்புக்கு முன்னாலே எல்லோரும் நிற்பார்கள் என்று வருகிறது. கஹார் என்று இங்கே ஒரு வார்த்தை வருகிறது. அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் கஹார் என்பதாகும். அடக்கி ஆளுபவன், அதிகாரம் உள்ளவன், ஆளுமை உள்ளவன், யாரும் எதிர்த்து நின்று பேச முடியாத அளவுக்கு உள்ள அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவனுக்கு கஹார் என்று பெயர். கஹார் என்கிற வார்த்தை லில்லாஹில் வாஹிதில் கஹார் இந்த சூறாவில் இந்த இடத்தில் வருகிறது. இதே போல சூரா காஃபிர் என்ற ஒரு அத்தியாயம், மன்னிப்பவன் என்பது அந்த அத்தியாயத்திற்கு பெயர். அந்த அத்தியாயத்திலும் ஒரு இடத்தில் லிமனில் முல்குல் யௌம், மறுமை நாளில் அதிகாரம் யாருக்கு? லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹுவிற்கு மட்டுமே அந்த அதிகாரம் என்று வருகிறது. இதே போல சமீபத்திலே நாம் கடந்து வந்த சூரா யூசுப் அத்தியாயத்தில் ஒரு இடத்தில் சிறையில் இருக்கிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவின் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அம் இல்லாஹுல் வாஹிதுல் கஹார், பல்வேறு கடவுள்கள் சிறந்ததா அல்லது அடக்கி ஆளக்கூடிய ஒரே ரப்பு சிறந்தவனா
என்கிற கேள்வி வரும். திருக்குர்ஆனில் 3 இடத்தில் மட்டுமே இந்த வார்த்தை வருகிறது. கஹார் என்கிற அஸ்மாஉல் ஹுஸ்னா. இந்த கஹார் என்பது அடக்கி ஆளுபவன், இம்மையிலேயும் அடக்கி ஆளுபவன் என்றாலும் மிக பொருத்தமாக இந்த வார்த்தை மறுமைக்கு சொல்லப்படும். காரணம், எல்லாரும் நிராயுதபாணிகளாய், கையில் ஒன்றும் இல்லாதவர்களாய், பிறந்த மேனியாய், காசு பணங்கள் எல்லாம் செல்லுபடியாகாத ஒரு உலகத்தில், மாற்று செய்து கொள்ள முடியாத ஒரு உலகத்தில், எந்த பண்டங்களும் கையிலே இல்லாத ஒரு உலகத்தில் அவன் மட்டுமே ஆட்சியாளன். அதை குறிக்கிற வார்த்தை தான் லில்லாஹில் வாஹிதில் கஹார் என்கிற வார்த்தை. நாம் இப்போது சூரா அல் ஹிஜ்ர் அத்தியாயத்தில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் பார்க்கிறோம். ஹிஜ்ர் அத்தியாயம் நாம் சொன்னது போல பாறை என்று பொருள். அல்லாஹ் துவக்கத்திலே அவனுடைய உள்ளமையை, வல்லமையை இதையெல்லாம் பேசக்கூடிய வசனங்கள் வருகிறது. அல்லாஹுவின் வார்த்தைகளை கேட்போம். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபி வ குர்ஆனில் முபீன். இது தெளிவான குர்ஆனும் வேதமுமாக இருக்கக்கூடிய அவற்றின் வசனங்களாகும். ருபமா யவத்துல்லதீன கஃபரு, காஃபிர்கள் சில நேரம் ஆசைப்படுவார்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். தர்ஹும், நபியே அந்த காஃபிர்களை விட்டு விடுங்கள். யக்குலு வ யதமத்தஉ, அவர்கள் நன்கு சாப்பிடட்டும், நன்கு சுகம் அனுபவிக்கட்டும். வயுல்ஹிஹிமுல் அமலு ஃபஸௌஃப யஅலமூன், ஆசைகள், மேலெண்ணங்கள் அவர்களை வீணாக்கிவிட்டது. அவர்கள் பிறகு தெரிந்து கொள்வார்கள். அவர்களை இப்போதைக்கு விட்டுவிடுங்கள், அவர்கள் சுகம் அனுபவிக்கட்டும். ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون وما أهلكنا من قرية, எந்த ஊரையெல்லாம் நாம் அழித்தோமோ, இல்லா வலஹா கிதாபும் மஅலூம், ஒரு அறியப்பட்ட தவணை அந்த ஊருக்கென்று இருந்தது. மா தஸ்பிகு மின் உம்மத்தின் அஜலஹா வமா யஸ்தாகிரூன், எந்த சமுதாயமும் விதிக்கப்பட்ட அந்த தவணையை முந்தவும் செய்யாது, அந்த தவணையை பிந்தவும் செய்யாது. வகாலு யா அய்யுஹல்லதீ நுஸில அலைஹி ذிக்ர் இன்னக லமஜ்னூன், அவர்கள் சொன்னார்கள், நல்லுபதேசம் இறக்கி வைக்கப்பட்ட மனிதரே நீங்கள் பைத்தியக்காரர் என்று சொன்னார்கள். லவ்மா தஅதீனா பில் மலாயிகதி இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தால் மலக்குகளையும் எங்களோடு கொண்டு வந்திருக்கலாமே எங்களிடம் என்று கூறுவார்கள். மா நுனஸ்ஸிலுல் மலாயிகத இல்லா பில் ஹக், மலக்குமார்களை ஏதேனும் ஒரு உண்மையான நிகழ்வைக்காக மட்டுமே நாம் இறக்கி வைப்போம். அப்படி மலக்குமார்கள் இறக்கி வைக்கப்பட்டால் வமா கானு இதம் முன்வரீன், அவர்கள் அதற்கு பிறகு தவணை கொடுக்கப்பட மாட்டார்கள். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த நல்லுபதேசமாகிய வேதத்தை இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த வேதத்தை நாமே பாதுகாப்போம் என்கிற பிரபலமான இந்த கடைசி வசனமும் இந்த சூராவின் ஆரம்பத்திலே உள்ளதா. முதல் வசனத்திலே அல்லாஹ் அலிஃப் லாம் ரா என்று தொடங்குகிறான். நமக்கெல்லாம் தெரியும், சூறாக்களின் ஆரம்பத்திலே வரக்கூடிய திருக்குர்ஆனுடைய அத்தியாயங்களின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹாமீம், யாசீன், தாசீன், நூன், காஃப் என்றெல்லாம் வரக்கூடிய 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்துக்களை எல்லாம் கொண்ட இந்த வசனங்களின் அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். இவைகளுக்கு நாம் பொருள் கொள்ள முடியாது. அலிஃப் லாம் மீமுக்கு அலிஃபுன்னா அப்படி, லாமுன்னா இப்படி என்றெல்லாம் பல்வேறு வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டாலும் அவைகள் முறையானவை அல்ல, ஒரு அனுமானம்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒவ்வொரு அத்தியாயத்தின் துவக்கத்திலேயும் இதை வைத்திருக்கிறான். எல்லா தஃசீர்களிலும் பெரும்பாலும் அலிஃப் லாம் மீம் என்று எழுதி, அலிஃப் லாம் ரா என்று எழுதி, அல்லாஹு அலமு பி முராதிஹி, இதன் நோக்கத்தை அல்லாஹுவே அறிவான் என்று எழுதி விடுவார்கள். இதற்கு சரியான பொருள் சொல்ல முடியாது.
அந்த அடிப்படையில் இங்கே அலிஃப் லாம் ரா என்று தொடங்குகிறது. இந்த வேதத்தினுடைய வசனங்கள் தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள்னு சொல்லிட்டு முதலாக அல்லாஹ் சொல்லுவது, காஃபிர்களும் ஆசைப்படுவார்கள் லவ்கானும் முஸ்லிமீன், முஸ்லிம்களாக நாம் இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். எப்போ? ஒன்று மன்னரையிலையா இருக்கலாம் அல்லது மறுமையிலையா இருக்கலாம். இங்க இருக்கிறப்ப துனியாவிலேயே அந்த ஆசை வந்திருந்தா அந்த ஆசை மிகைச்சு போய் அவன் இஸ்லாத்துல சேர்ந்திருக்கணும். நாம் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்கிற ஆசை எப்போது வரும்? ஒரு கைசேதத்திற்குரிய நேரத்திலே தான் வரும். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர் அல்லாமா ஜுஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள், இவங்களுக்கு இந்த ஆசை எப்ப வரும்னா மறுமையில வந்து அவங்களுக்கு உள்ள அதாபுகளை எல்லாம் பார்ப்பாங்க, வேதனைகளை எல்லாம் பார்ப்பார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய நிஅமத்துகள் என்கிற அல்லாஹ்வால் வழங்கப்படுகிற அருட்கொடைகளை, வெகுமதிகளை எல்லாம் பார்ப்பார்கள். அப்போது பார்க்கிற போது அவர்களை அறியாமல் வாய் சொல்லுமாம், லவ்கான முஸ்லிமன், லவ்கானு முஸ்லிமீன், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களில் மற்றொரு விரிவுரையாளர் லஹாக் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆசை முஸ்லிமா இருந்திருக்கலாமேன்னு எப்ப வரும்னு சொன்னா மௌத்துடைய நேரத்திலேயே வரும். காரணம், ரூஹு பிரிவதற்கு முன்னால் அதாபினுடைய காட்சிகளை காஃபிர்களுக்கு காட்டப்படும், நல்ல காட்சிகள் ரூஹு பிரிகிற போது முஃமின்களுக்கு காட்டப்படும். அப்படி காட்டப்படுகிற போது தண்டனையின் காட்சிகளை பார்க்கிற போது அவன் யோசிப்பான், முஸ்லிமாக இருந்திருக்கலாமே. ஆனால் கர்கராவுடைய நிலை என்று சொல்லுவார்கள், சக்கராத்தினுடைய நிலை, தொண்டை குழிக்கு ரூஹு வந்ததற்கு பின்னால் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. வாழுகிற காலத்தில் ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படும், கடைசி வினாடியும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ரூஹை எடுத்து விடுகிற அந்த ப்ராசஸ் தொடங்கி விடுகிற போது அதற்கு பிறகு இவனுடைய அலறல்களும் இவன் போடுகிற சப்தங்களும் இவன் கலிமாவுக்காக முயற்சிக்கிற வாசகங்களும் செல்லுபடியாகாது. குர்ஆனில் சூரா வாக்கியாவில் அல்லாஹ் சொல்லுவான், அலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், தொண்டை குழிக்கு ரூஹு வருகிற போது நீங்கள் பார்ப்பீர்கள். வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், நாம் அப்போது உங்களுக்கு மிகச் சமீபமாக இருப்போம், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வனஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். இப்ப தொண்டை குழிக்கு ரூஹு வந்ததுக்கு அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல முயற்சித்தாரோ, கலிமாவுக்குள்ள வந்து விடலாம் என்று யோசித்தாரோ அந்த நேரம் அது நடக்காது. அப்போ மௌத்துடைய நேரத்தில் அவன் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவன் தண்டனைக்குரிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிற போது, ஒண்ணு வேண்டாம், ரூஹு வாங்க வர்ற மலக்குகளுடைய டைப்பை பார்த்தாலே நாம என்ன மாதிரி ஆக போறோம்னு தெரிஞ்சு போயிடும். என்ன, மலக்குகள் ரெண்டு வகையில இருக்கிறார்கள் அல்லவா? மலாயிகத்துல் ரஹ்மான் ஒரு பிரிவு, மலாயிகத்துல் அதாப்னு ஒரு பிரிவு. மலாயிகத்துல் ரஹ்மா என்றால் அருள் சுமந்து வரக்கூடிய மலக்குகள், வேதனையை சுமந்து வரக்கூடிய மலக்குகள் இன்னொன்று. ரூஹை வாங்க வருபவர்கள் வேதனையை சுமந்து வரக்கூடிய மலக்குகளாக இருந்தால் அப்போதே அவனுக்கு பின்னால ஏற்படுகிற நிலைமை என்ன என்பதை அந்த மலக்குகள் வருகையை வைத்து அவனால் தீர்மானித்துக் கொள்ள முடியும். அப்ப தானாக வாய் முழுமுழுக்கும் இந்த வார்த்தை அவர்களிடமிருந்து வரும், லவ்கான முஸ்லிமீன், நாம் முஸ்லிம்களாக ஆயிருந்திருக்கலாமே என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்பது இன்னொரு திருக்குர்ஆன் விரிவுரையாளருடைய கருத்து. இதே கருத்து ஹதரத் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுக்கு நிறைய விளக்கங்களை சொல்லி இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஆசை எப்ப வரும்னா, கியாமத்தினால் ஏற்பட்டு நரகவாசிகள் எல்லாம் நரகத்திலே சேர்ந்து விடுவார்கள். கூடவே கிபிலாவை பார்த்து தொழுதவர்களும் அவர்களோடு இருப்பார்கள். அதாவது மூமின்கள்லையும் பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கு போயிட்டு தானே வரணும், பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை அனுபவிச்சுட்டு தானே வரணும். அப்ப ஆரம்ப நிலையில காஃபிர்களும் உள்ளதா இருப்பாங்க நரகத்துல, கூடவே கிபிலாவை பார்த்து தொழுதவர்களும் இருப்பார்கள். அப்போது நரகத்துல உள்ள காஃபிர்கள் இந்த முஸ்லிம்களை பார்த்து கேட்பாங்களாம், அலஸ்தும் முஸ்லிமின், ஆலுபலா,
நீங்கெல்லாம் முஸ்லிம்கள் இல்லையா, நீங்க ஏன் இங்க வந்திருக்கிறீங்க, நரகத்துல நீங்க இருக்கீங்களே? ஆமா, நாங்க முஸ்லிம்கள் தான். அப்போ நரகவாசிகளாகிய காஃபிர்கள் சொல்லுவார்களாம், சமாதனா அன்கும் இஸ்லாமுக்கும், உங்களுடைய இஸ்லாம் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தை இப்ப தரலையா? பக்கத்து சிறுத்தும் மழனா பின்னால் எங்க கூட வந்து நரகத்துல தங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழியும், அல்லாஹ் தன் அருளை நரகத்திலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஆனால் பாவத்தினால் நரகம் சென்றிருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களை அல்லாஹ் தன் கிருபை செலுத்துவான். அப்போது சொல்லுவான், நரகத்திலே இருக்கக்கூடிய அகலுக்கு விழா என்ற கிபிலாவை பார்த்து தொழுதவர்களை எல்லாம் வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவான் மலக்குகளிடம். அப்போ அகலே கிபிலா என்றால் கிபிலாவை கஅபாவை முன்னோக்கி அல்லது முற்காலத்தில் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி தொழுதவர்கள் எல்லாம் நரகத்திலே இருந்து வெளியேற்றப்படுவார்கள். ஃபயஹ்ருஜூன மின்ஹா, நரகத்தில் இருந்தவர்கள் வெளியேறுவார்கள். அப்போ அந்த உள்ள இருக்கிற காஃபிர்கள் இவங்கெல்லாம் வெளியே போறப்ப நினைப்பாங்களாம், நம்மளும் முஸ்லிம்களாக இருந்திருக்க வேண்டுமே என்று நினைப்பார்களாம். ஆக 3 தஃசீர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்று, அல்லாமா சுஜாஜ் ரஹிமஹுல்லாஹ் மறுமையில் அதாபை பார்க்கிற போது அவங்க வாயில இந்த வார்த்தை வரும். அல்லாமா லஹாக் ரஹிமஹுல்லாஹ் மௌத்துடைய நேரத்திலேயே இந்த வார்த்தை வரும், நாம முஸ்லிமா இருந்திருக்கலாமே. அல்லது நரகத்துக்கு போன பிறகு கிபிலாவை முன்னோக்கி தொழுதவர்களை வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுகிற போது அப்போது இந்த வார்த்தை வரும் என்று 3 தஃசீர்கள் சொல்லப்படுகிற அதே நேரம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றதுன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நுழைவார்கள், நரகவாசிகள் நரகத்திலே இருப்பார்கள். அதில பாவம் செய்த பெரும்பாவங்கள் செய்தும் தௌபா செய்யாத முஸ்லிம்களும் நரகத்தில் இருப்பார்கள். அப்போது நபிமார்கள் மற்றும் மலக்குகளுடைய சிபாரிசு அல்லாஹுவிடம் ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த சிபாரிசின் காரணத்தால் அல்லாஹ் சொல்லுவான், யாரெல்லாம் முஸ்லிம்களோ அவர்களெல்லாம் வெளியே வரட்டும். அந்த நேரத்தில் சிபாரிசின் மூலம் நரகத்திலே இருந்து வெளியேறக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து இவர்கள் சொல்லுவார்களாம், லவ்கானு முஸ்லிமீன், நாமும் முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இதுவெல்லாம் நரகத்தினுடைய காட்சிகளை பார்த்ததற்கு பிறகு பொதுவாகவே ஏதாவது ஒரு கஷ்டமான நேரத்துல கூட ஆள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். கஷ்டம் நமக்கு மட்டும் இல்லை, இந்த கூட 4 பேர் இருக்காங்க, அவங்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் இல்லை, அவங்கெல்லாம் வெளியே போறாங்க, கஷ்டத்துல நீ மட்டும்தான் இருக்கேன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும். பொதுவாகவே எந்த முசீபத்தும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்து லைட்டு கரண்ட் போற மாதிரி தான். நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறப்ப மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். சில பேர் அதை போனவங்க கேட்பாங்க, ஊரே போயிருச்சாமா. ஆமா, ஊர்ல எல்லாமே போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் இல்லை. அப்ப என்னன்னா, நம்ம அனுபவிக்கிற வேதனையை நாம மட்டும் அனுபவிக்கல, ஒரு பெரிய சமுதாயமே இருக்குது அப்படின்னு. திடீர்னு எல்லா வீட்டுக்கும் கரண்ட் வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும் வரலன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டமாயி. கரண்ட் போனதை விட கஷ்டம் என்னன்னா அவன் வீட்டுல இருக்குதேங்கிற கஷ்டம். இப்ப இந்த மாதிரி நேரத்துல வரும் இல்லையா, அது மாதிரி நரகவாசிகள்ல கூட எல்லாரும் இருக்காங்க. இந்தா அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருந்தான், இவனு தான் நம்ம கூட இருக்கான், லாயிலா வீழ்லான்னு சொன்னா இவனு தான் நம்ம கூட இருக்கான், இப்படி எல்லாம் வந்து இருப்பாங்க. திடீர்னு ஒரு உத்தரவுல யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அகலுக்கு விழாவோ அல்லது யாருக்கெல்லாம் நபிமார்கள் சிபாரிசு செய்தார்களோ இவங்கெல்லாம் வெளியே போங்கன்னு ஒண்ணு அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அந்த நேரத்தில் அவர்கள் வாயில வருகிற வார்த்தை தான் லவ்கானு முஸ்லிமீன், நாம முஸ்லிம்களாக இருந்திருக்கலாமே என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் சொல்றான், அவன் அங்க வந்து ஆசைப்படுறது இருக்கட்டும், இங்க அவன் கேட்கறது இல்லை சொன்னபடி அவனை விட்டுருங்க. அவன் நல்லா சாப்பிட்டோம், நல்ல சுகம் அனுபவிக்கட்டும்,
அவன் ஆசை அவனை வீணாக்கி விடுகிறது. அவர்களின் ஆசை வீணாக்கி விடுகிறது. இப்ப தெரியாது, பின்னாடி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2வது வசனமே அதான். இங்க ஒரு வார்த்தை வருது, என்ன சொன்னபடி கேட்கல அப்படிங்கிறப்போ விட்டுருக்காரு. நல்லா சாப்பிட்டும் நல்ல சுகம் அனுபவிக்கட்டும். அவனுடைய ஆசைகளே அவர்களை வீணாக்கி விட்டது. அவர்கள் பிறகு தெரிந்து கொள்வார்கள். இந்த ஆயத்துக்கு வேறு விளக்க உரைகள் எழுதப்பட்டாலும் முழுக்க ஒண்ணு எழுதுறாங்க. எப்ப பார்த்தாலும் உணவுகளுடைய வகைகளிலேயே அக்கறை செலுத்துவதும், எப்ப பார்த்தாலும் சுகபோகமா வாழ்றதிலேயே அக்கறை செலுத்துவதும் இது நல்லடியார்களின் செயல் அல்ல. ரொம்ப பட்டினியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, காலம் பூரா காஞ்ச ரொட்டியே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. விதவிதமாக அனுபவிக்கணும், விதவிதமாக உண்டு கழிக்கணும். எக்கச்சக்கமா துன்யாவினுடைய இன்னைக்கு லக்ஸரி லைஃப்ங்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறது நல்லடியார்களுக்கு அடையாளம் அல்ல. சொல்ல போனா அது எழுதுறாங்க, அழிஞ்சு போகக்கூடியவங்களுடைய இதுதான். ஆனா நம்மள்ட்ட நேரு மாத்தம். நாம எப்படின்னா துனியால யாரு நல்லா இருக்கான்னு முடிவு பண்றோம்னு வைங்களேன். நல்ல காசு பணத்தோட லக்ஸரி லைஃப்ல யாராவது வாழ்ந்தாருன்னா நாம உடனே சொல்லிடுறோம், அவர் ரொம்ப நல்லா செட்டில் ஆயிட்டாரு. இது நல்லா செட்டில் ஆகுறதுல ரொம்ப மோசமா செட்டில் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இந்த ஆயத்துப்படி விடுங்க, நல்லா சாப்பிட்டோம், நல்ல சுகம் அனுபவிக்கட்டும். கஷ்டமே இல்லாம வாழ்றதுன்னு சொன்னா அது சொர்க்கம். சொர்க்கத்துல தான் கஷ்டம் கிடையாது. இங்க ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டே வாழ்றாங்க. யாருக்கையாவது சாதாரணமா பேசினாலே சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, நல்லா இருக்குன்னா அவரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் சும்மா ஒரு மாசம் ஏதோ ஒரு 5000 10,000 சம்பாதிச்சுட்டு அளவா சாப்பிட்டு ஒரு வாடகை வீட்டுல குடியிருந்துட்டு இருக்காருன்னு வைங்களேன், நம்முடைய பார்வை என்ன தெரியுமா, அவர் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகல. வேற யாராவது கேட்டோம்னா சொல்லுவாங்க, ஒரு பையன் அமெரிக்கால இருக்காரு, அவருக்கு 3 லட்சம் சம்பளம், இன்னொருத்தர் யூகேல இருக்காரு, அவருக்கு 5 லட்சம், அவங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, சுகபோகமா செட்டில் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம், ரொம்ப மோசம்னு அர்த்தம். ஆனா நம்மளுடைய நேர் மாத்தம், இங்க வர்றதே என்னன்னா, குழு வயத்தமத்தா நல்லா சாப்பிட்டோம், நல்ல சுகம் அனுபவிக்கிட்டோம், நிறைய விட்டுருங்க. அவர்களின் ஆசை அவர்களை வீணாக்கி விட்டது. இந்த ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணம். சொல்லுவாங்க, ஆதம் ஆதமுடைய மகனுக்கு வயசாகிட்டே போகுது, ஆனா 2 மட்டும் வயசாகல, இளமையாவே இருக்குது. அல் ஒத்தோலுல் அமல், காசின் மீதான பேராசையும் அவனுடைய ஆசைகளும் ஆதரவுகளும் நீளமாகி கொண்டே போகணும். இந்த 2க்கு மட்டும் வயசே ஆகிறதில்லை. இந்த 2 எப்போ முடியும், கபர்ல வச்சு மண்ணை போட்டவொன்னு முடியும். அது வரைக்கும் நான் ஸ்டாப்பா இருக்கும். லவ்கான் அலி இபினி ஆதம் வாதியான் லபுதவா தாலிதா, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை அளவு, 2 மலைப்பகுதி அளவு நீங்கள் தங்கம் கொடுத்தாலும் 3வது இருக்குதான்னு கேட்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை அடங்குவதில்லை என்பதை, நம்ம ஆதரவுகளும் மேலெண்ணங்களும் நீண்டு கொண்டே போகிறது என்பதை சொல்லுகிறார்கள். வேற ஒரு ஹதீஸ் இப்படி வருது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னமா அக்ஷா அலைக்கும் இஸ்னைன், நான் உங்கள் மீது 2 விஷயத்தை பயப்படுகிறேன். ஒன்று தூணுல் அமல், நீண்ட பேராசை, அதுக்கப்புறம் இத்திபாவுல் ஹவா, மனோ இச்சைக்கு பின்பற்றி போவது, மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது. இத்திபாவுல் ஹவான்னு சொன்னா நப்சில இருந்து எழக்கூடிய கெட்ட எண்ணங்களுக்கு ஹவான்னு சொல்லுவோம். சாதாரணமா நம்ம பேச்சு வழக்குல ஹவா நப்சில அலையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவா அப்படின்னா மனதில் தோன்றும் கெட்ட ஆசைகள்னு அர்த்தம். அதை ஃபாலோ பண்ணி போறதும், எப்ப பார்த்தாலும் ஆசையிலேயே இருக்காது. சில பேர் வாழ்றதே கற்பனையிலேயே வாழ்வாங்க. இந்த கற்பனை உலகத்துல அவருக்கு வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும், அப்படி பயங்கரமா எக்கச்சக்கமா அவர் வச்சிருப்பாரு, இப்படியே இருக்கும். இந்த மேல் எண்ணங்கள் இதுக்கு மட்டும் வயசாகிறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பு கிடைக்கிற நேரம் எல்லாம் இதை உணர்த்துவார்கள். துன்யா பெரும் காசு பணம் அல்ல,
நிறைய காசு இருக்கிறவனுக்கு பேரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டான்னு அர்த்தம் அல்ல. குரான்ல இந்த மாதிரி ஆயத்து நிறைய இடத்துல வருது. சுகம் அனுபவிக்கட்டும் விடுங்கள். வேற ஒரு இடத்துல வருது, கால்நடைகள் மிருகங்களை போல சாப்பிட்டு சுகம் அனுபவிக்கட்டும். வருது. இந்த சுகம் அனுபவிச்சு வாழ்றதுங்கிறது ஒரு மிதமிஞ்சிய கற்பனை, பேராசை வைத்துக் கொள்வதுங்கிறது துனியால நல்லதல்ல. ஏதோ கலர் கலரா துணி எல்லாம் வந்துருந்துச்சு. மதீனாவில் இருந்தப்போ யாரோ ஒரு வியாபாரி கொண்டு வந்து ஒரு கடை மாதிரி போட்டாரு. நல்ல நல்ல துணி வகைகள். அதுல யமன் நாட்டுல இருந்து ட்ரெஸ் எல்லாம் வந்திருந்தது. பல்வேறு நாடுகளுடைய ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. அந்த காலத்துல அது கொஞ்சம் உயர்வான துணி. யமன் நாட்டுல இருந்து துணி வந்திருக்குது, நல்ல துணி அப்படின்னு சொல்லி வண்ண வண்ணமா இருந்த துணி. அந்த துணி கடையை சுத்தி போய் அவர் எங்க கடை போட்டிருக்காரோ அந்த இடத்துல எல்லாம் கூட்டம். நிறைய பேர் துணியை பார்க்கறதுக்கு போனாங்க. செல்லும் அவங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன எண்ண ஓட்டம்? பயங்கரமா இருக்கு, அருமையான துணி, போட்டா அப்படி போடணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்கல்ல சில பேர். சொன்னாங்க, முன்னாடி ஒரு சஹாபி உட்கார்ந்து இருந்தார். இந்த சஹாபிக்கு பேர் சஅத் இப்னு முஆத்னு பேர், ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுல 2 பிரிவில் ஒரு பிரிவுக்கு அவர் தலைவர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, சின்ன வயசு சஹாபி. அவரை கையை காட்டி, அவர் அங்க போகல. எங்க போகல? அந்த இடத்துக்கு போய் எல்லாம் நல்ல துணி வந்திருக்கு, ஹை கிளாஸ் துணி, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு திடீர்னு ஓடணும்ல, ஆடி தள்ளுபடி போட்டவங்க என்ன எதுன்னே தெரியாம அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம் போய் நின்றுச்சா இல்லையா? அதுல அவரு இல்லை, சாதகனும் வாங்குறது எல்லாம் இல்லை. அப்ப போயிட்டு வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்ல மனாதீலு சாதிபுல் முஆதின் ஃபில் ஜன்னதி அஃதலு மின் ஹாதா. இந்த சாதிபுல் முஆத் இங்க உட்கார்ந்து இருக்காரு, இவருக்கு சொர்க்கத்துல கொடுக்கிற கையை துடைக்கிற துணி இருக்குமல்ல, அது இங்க இருக்கிற எல்லா நாட்டு துணியை விட அது சிறப்பானது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பெரிய அளவுல துணி வந்திருக்குது, வண்ண வண்ணமா இருக்குது, கோடு போட்டிருக்குது, அப்படி இப்படின்ட்டு போய் பார்க்கிற சொர்க்கத்துல மனாதீன்னா கரிச்சியை சொல்றது, டிஷ்யூ பேப்பருக்கு சொல்றது. இல்ல மனாதீனு சாதிபுல் முஆத் இவருத்தோட சொர்க்கத்துல இவர் கையில இருக்கிற டிஷ்யூ பேப்பரு கூட இங்க இருக்கிற துணி எல்லாம் ஈடாகாதுன்னா. சந்தர்ப்பம் கிடைக்கிற போலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட லேசா துனியா பக்கம் ஒரு ஈர்ப்பு போற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சி இழுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி துனியாவுடைய மதம்மத் என்று சொல்லக்கூடிய துனியாவினுடைய இழிவை கொஞ்ச நேரம் பேசுவோம். ஏதாவது ஒரு பொருள் வந்திருக்கு, சஹாபாக்களுக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. ஒரு மூட்டை இருக்குன்னு வைங்களேன், ஒரு குவியல் நிறைய இருக்கு, அல்லது ஒரு 2-3 ஒட்டக சரக்கோட நிற்கிது, இன்னும் பிரிச்சு கொடுக்க போறாங்க. எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கும், நமக்கு கொஞ்சம் வரப்போகுது, எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல, நம்ம மடியிலையும் கொஞ்சம் உழுக போகுது. அந்த ஆர்வம் இருக்கிறப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பயம் பண்ணுவாங்க, துனியா உங்களை சீரழிச்சிட வேண்டாம். சும்மா தூக்கி கையில கொடுக்கறது அல்ல, எடுத்த உடனே பேசிடுவோம். எனக்கு பயம் வந்து நீங்க எனக்கு பின்னாடி, என்னுடைய மௌத்துக்கு பின்னாடி நீங்க ஷிர்க்ல போயிருந்தீங்கன்னா நான் பயப்படலை. நான் பயப்படுறது என்னன்னா, இந்த துனியாவோட மூழ்கி போய் அதனுடைய சுகபோகிகளாக, அதனுடைய ஆடம்பரங்களுக்கும் அலங்காரங்களுக்கும் அடிமையாகி போய் அப்படி ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு போயிருந்தீங்களோன்னு தான் பயப்படுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கொடுப்பாங்க நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இந்த ஆயத்தில் அது வருது, விடுங்கள், அவர்கள் சாப்பிடட்டும், அவர்கள் சுகம் அனுபவிக்கட்டும், அவர்களுக்கு ஆசைதான் அவர்களை வீணடித்து விட்டது. ஆசை இருந்துட்டே இருக்கு. யார்கிட்டையாவது கேளுங்களேன், மௌத்துக்கு தயாராக அவ்வளவு சீக்கிரமா யாரும் தயாரா இருக்க முடியாது. அது 90-95 வயசா இருந்தாலும் சரி, தயாராகலாம் ஆக முடியாது யாரும் அவ்வளவு சீக்கிரமா. வியாதி வந்த சில பேர் வேணா ஆசைப்படுவாங்க, எல்லாம் கூப்பிட்டாவது போயிடலான்னு. நான் ஹதீஸ்ல அப்படி கேட்க கூடாதுன்னு வருது. வியாதி வந்தப்போ வரலாறு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வயசானவர், அப்படி இருக்கும் 80-90க்கு மேல, உச்சி ஊண்டிட்டு கூண்டு விழுந்த மாதிரி நடக்கிறவரு
அந்த பற்ற ஒர்க் ஷாப்புக்கு வந்தானா, இந்த நெசவு வேலை, இந்த கார்பெண்டர் வேலையெல்லாம் செய்யறதுக்கு வந்து நல்ல குச்சி ஊண்டிக்கிட்டே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கொடுத்து சொன்னாதான், அந்த கீழே அசா குச்சிக்கு கீழே லாடை அடிப்பாங்கல்ல, குதிரைகளுடைய குழம்புகளுக்கு கீழே என்ன லாடை அடிக்கிற மாதிரி அந்த குச்சியில கீழே லாடை அடிச்சு கேட்டிருக்காரு. லாடை அடிச்சு கொடுன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு சொன்னாராம், என்ன நீ போட்டு கொடுத்தா சீக்கிரம் போயிடுது, நல்லா ஸ்ட்ராங்கா ரொம்ப வருஷத்துக்கு நிக்கிற மாதிரி அடிச்சு கொடுன்னு இருக்காரு குச்சியை கொடுத்து. அந்த பக்கம் தான் மலக்குள் மொத்தம் உட்கார்ந்து இருந்திருக்காரு. அங்க எங்கேயோ டைம் படி இன்னைக்கு சாயந்தரமோ நாளைக்கோ இவர் ரூபா வாங்கணும். அவர் அப்படியே பார்க்கிறாரா, நாம இவர் ரூபா வாங்குறதுக்கு ஏரியாக்குள்ள வந்துட்டோம். இருந்தாலும் வந்து கையில இருக்கிற குச்சியை கொடுத்து லாடத்தை நல்லா அடிச்சு கொடுங்க, அதாவது ரொம்ப வருஷம் தாங்குற மாதிரி அடிக்க சொல்லிட்டு இருக்க, நீ அடிச்சு கொடுக்கறது சீக்கிரம் போயிடுது அப்படின்னு. மவுத்துக்கு அவ்வளவு சீக்கிரமாக யாரும் தயாரில்லை. அமலும் பசோபயானம், ஆசையும் நீண்ட ஆசை. தூள் அமல் அப்படின்னா சின்ன சின்ன ஆசையெல்லாம் இல்லை, நீண்ட ஆசை. நீண்ட ஆசைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிறைய பட்டியல் போட்டு ஒவ்வொன்றா டிக்கெட் இல்லை. ஒரு ஆசை முடியும், அடுத்த ஆசை வரும். ஒரு ஆசை முடியும், இன்னொரு ஆசை வரும். ஏதாவது ஒன்று வரும். இம்ரவுல் கைஸ்ன்னு சொல்லி பெரிய கவிஞர் இருந்தார். அவரு எழுதின ரொம்ப தத்துவார்த்தமான சிந்தனைகளை துனியாவை குறித்து எழுதியிருக்கார். அவர் உலகத்தை குறித்து எழுதிய கவிதைகள் நிறைய. இதுல ஒரு கவிதை இப்படி இருக்கு: துனியாவை முழுசா அனுபவிச்சவங்க யாரும் இல்லை, துனியாவை முழுமையாய் அனுபவித்தவர்கள் யாரும் இல்லை. ஒமன்தகா இரவும் இல்லா இலா இரவி. துனியாவை ஒரு தேவை அல்லது ஒரு ஆசை இன்னொரு தேவையில போய் தான் முடியும். ஸ்டாப் வைக்க முடியாது, ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. ஒண்ணு முடியும் போது இன்னொன்னு பெருசா எந்திரிச்சு நிற்கும். அவர் சொல்லிட்டு இருப்பாரு, அது ஒரு இது முடிஞ்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் முடிச்சுன்னு, அது முடியறப்ப பெருசா இன்னொன்னு கிளம்பி நிற்கும். அதுக்கு பின்னாடியே கொஞ்ச நாள் ஓடுவார். ஓடிட்டே இருக்கிறப்போ அது முடிகிற மாதிரி ஆயிடும். அப்பா முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ அதை விட இன்னொன்று பெருசா நிற்கும். இப்படியே தான் நிறைய. நீ 80 வயசு 90 வயசு நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதையெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆமா இன்னும் இது இருக்கு அது இருக்கு அப்படின்பாரு. 80 வயசு மொத்தா போற கண்டிஷன்ல இருந்தாலும் என்ன எதுன்னு பேசணும்னா, பேத்திக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நம்ம பேத்திக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு ஒன்று நம்ம அவர்கிட்ட துவா செய்யுங்க, நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சதுன்னா கட்டி கொடுத்துட்டா என்னோட கடமும் முடிஞ்சது, அதோட நம்ம போய் சேர்ந்துடலாம். அது ஒன்று தான் இருக்கு. அதுக்காக மாப்பிள்ளை எல்லாம் பார்த்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு சந்திச்சிங்கன்னு வைங்க, என்னங்க ஆஜியார் அப்படின்னீங்கன்னா அப்படி சொல்லுவார். அதான் அதுக்கு ஒன்று பிறந்தா கண்ணில் பார்த்துட்டு போயிடலாம். இப்படி என்னன்னா பேத்திக்கு அடுத்து குழந்தை வரும், அப்புறம் அந்த குழந்தைக்கு சொன்னது போனோம், அந்த அதுக்கு அப்படி போவாங்க. என்ன அருமையான வார்த்தை இம்ரவுல் கைஸுடைய வார்த்தை. ஒமன் தஹா இரவும் இல்லா இலா இரவில். ஒரு தேவை துனியாவில் இன்னொரு தேவையில் தான் போய் முடியும். இது தத்துவார்த்தமான. தனியா உட்கார்ந்து யோசிச்சோம்னா உலகத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா யதார்த்தமா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாடம் இதுதான். ஒரு தேவை புதுசாவே வைக்க முடியாது, வைக்க முடியல, யாருமே வைக்க முடியல. ஏதோ அல்லாஹ் நாடிய நல்லடியார்கள் நபிமார்கள் அவங்கெல்லாம் வேணா கரெக்டா ஸ்கெட்சா அல்லாஹ் அமைத்து கொடுத்தபடி துனியாவில் புதுசா வச்சிருக்கலாம். நம்மள மாதிரி நன்மையும் தீமையும் மாறி மாறி செய்யற நம்மெல்லாம் இன்னைக்கு என்னன்னா புதுசா நம்மளால வைக்க முடியல. ஏதோ ஒரு தேவை இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய நீண்ட ஆசைகள் வீணாக்கி விட்டார். சொல்லிட்டு படிப்பினைக்காக அல்லாஹ் சொல்றான், அகலுக்கு நாமின் பரியத்தின் இல்லா வலஹா கிதாபும் மாகும். எத்தனை ஊரை அழிச்சோமோ அந்த ஊருக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தவணை வச்சிருந்தோம். அந்த தவணையை முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை. அந்த எந்த சமுதாயமும் அல்லாஹ் விதிச்ச கரெக்டா, அதாவது இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அழிச்ச நூஹ் இஸ்லாமுடைய கூட்டம், அதே மாதிரி ஆது சமூக கூட்டங்கள்,
ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட கூட்டம் தான் ஆது கூட்டம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்ட கூட்டம் தான் சமூது கூட்டம். இவங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தஆலா ஃபைனலி குல்லி கௌமின் வக்தம் முஅய்யனன் ஃபீ நுஸூலில் அஸாப், வேதனை இறங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால கெடுவை இறைவன் நிர்ணயித்தான். கரெக்டா அதிலிருந்து முந்தவும் இல்லை பிந்தவும் இல்லை. சில பேருக்கெல்லாம் அந்த நபி சொன்னார், டேட்டே சொல்றார், 3 நாள் கன்ஃபார்மா, அடுத்த 3 நாள் நீ அழிஞ்சிருவ. அப்பவாவது ஏதாவது தட்டிக்கிறதுக்குள்ள வழிகளை யோசிச்சிருக்கலாம், மட்டும் பார்க்கலான்ட்டே இருக்கலாம். கரெக்டா முதல் நாள் வருது, 2வது நாள் வருது, முதல் நாள் எல்லாம் இப்படி மாறுது, 2வது நாள் ஊர் அப்படி மாறுது, 3வது நாள் முழுசா அழிஞ்சிருது. காலக்கெடு நிர்ணயித்து எல்லாவற்றையும் படித்திருக்கிறான். இப்போ இந்த ஆயத்துல இன்னொன்னு தெரியுது, யார் உலகத்தில் மௌத்தானாலும் எப்படி மௌத்தானாலும் சரி, முன்னாடி போயிட்டான்னு சொல்லக்கூடாது, அவன் லேட்டா தண்ணி போயிட்டான்னு பேசக்கூடாது. இந்த ஆயுதம் சொல்லுது, முந்தறதும் இல்லை பின்தறதும் இல்லை. இப்ப விபத்துல போயிட்டாருன்னு வைங்க, திடீர்னு சின்ன வயசு 25 வயசு விபத்துல போயிட்டாரு, டக்குன்னு நாம எவ்வளவு முன்னாடியே போயிட்டாங்க, இல்ல முன்னாடி எல்லாம் போகல, அது அங்க அவ்வளவுதான், அங்கதான் புடிச்சாரு, எல்லாம் அங்கதான் வச்சிருக்காங்க. யார் திடீர் மரணங்களால், அது இளவயதிலே போனாலும் குழந்தையிலேயே போனாலும், மௌத்துக்கு மட்டும்தான் சீனியாரிட்டி இல்லை, குழந்தையும் சில நேரம் கூப்பிட்டுக்குவான், சின்ன பசங்களையும் கூப்பிட்டுக்குவான், வாலிபத்தில் உள்ளவங்களையும் கூப்பிட்டுக்குவான், நடுத்தர வயசையும் கூப்பிட்டுக்குவான், அதிகமா வாழ்ந்து முடித்த முதியோர்களையும் கூப்பிட்டுக்குவான். இதுல என்னன்னா, யாரையுமே ஒருத்தர் கொல்லப்படுறார், அவர் கொல்லப்பட்டதுனாலதான் போயிட்டாரு, இல்லைன்னா இருந்திருப்பாரு என்பது தவறு. அந்த நேரத்துல அவர் போய்தான் ஆகும். அது மௌத்து விபத்து வடிவத்தில் வந்தது, கொலை வடிவத்தில் வந்தது, வேறு ஏதாவது சாப்பிட்டு அது விஷமாகி ஃபுட் ஆகி எப்படியோ என்ன விதத்திலேயோ வரட்டும், மொத்தத்தில் அங்கு தவணை முடிந்ததுன்னு அர்த்தம். திடீரென்று அவர் போயிட்டாருங்கிற மாதிரி சொல்ல முடியாது. குர்ஆனிலே இந்த வார்த்தை பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த இடத்துல நடந்தாலும் அது கரெக்டா போயிடுச்சு டைமுக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சரி, நாம் சொன்னபடி இந்த சூரா மக்காவிலே இறங்கிய ஆரம்ப நேரம் ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை சொல்றோம். பிரச்சாரத்தை முன்வைக்கிற போது வழக்கம் போல அவங்க தொடங்கிய முதல் வார்த்தை பல்வேறு நபிமார்களுக்கு அவர்களின் சமுதாயத்தவர்கள் சொன்ன வார்த்தை இவங்களும் சொன்னாங்க. என்னது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு வேதம் இறங்கு, நுஸில அலைய திக்ர், திக்ர்னா நல்ல உபதேசம், நல்லுபதேசமாகிய குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அவன் அந்த வார்த்தையை சொல்றான், யா அய்யுஹல்லதி நுஸில அலைஹி திக்ர், நல்லுபதேசம் இறக்கப்பட்டதுன்னு சொல்றிய, இன்னக லமஜ்னூன், நீ பைத்தியம் என்று சொன்னாங்க. பொதுவாக விலங்குலன்னா பைத்தியம்ன்றோம், அசல்ல அவனுக்கு விளங்கல பைத்தியம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களையும் இதே வார்த்தை. கூட இன்னொன்னு சொல்றோம், பைத்தியம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட வழக்குகளை கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல, நாங்க நம்புவோம்ல, நவமா 13 அப்படின்னு மலாயிக்கா, நீ உண்மையான ஆளா இருந்தா மலக்குகளை கொண்டு வந்திருக்கலாம் இல்ல. எல்லாம் சொல்றான், மலக்குக வந்தா உன் சாப்டர் க்ளோஸ்ன்னு அர்த்தம். மலாயிக்கத்தை இல்லா பில் ஹக்கி, நாம இறக்குறதுன்னா அதாவுக்கு இறக்குவோம். வமாக்கானும் இதம் முன்வரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தவணை கொடுக்க முடியாது, நீங்கள் தவணை கொடுக்கப்பட மாட்டீர்கள். நீ மலக்குகளை இறக்குங்கிற, மலக்குகள் எதுக்கு வருவாங்க? கூட்டிட்டு போறதுக்கு வருவாங்க. ஒரு ஊருக்கே இருந்தா அதாவுடைய மலக்குகள் வருவாங்க. அவங்க வந்துட்டா அதுக்கப்புறம் உனக்கு நேரமே கிடையாது, கொடுக்கப்பட மாட்டோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து இவங்க பைத்தியம் அப்படின்னு சொல்றது, ஏன் இதை இப்படி சொன்னா? பைத்தியம்ங்கிற வார்த்தையை அவன் எப்படி செலக்ட் பண்ணா? இந்த வஹி வர்றப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மயக்கம் வரும். வஹி வரும்போது என்ன, ரொம்ப கனமானது வஹி. இந்த வஹியை சாதாரண மனிதர்கள்னால தாங்க முடியாது. குர்ஆன் சொல்லுது, வானம் பூமியெல்லாம் தாங்கல, மலைகள்லாம் தாங்கல, யாருனாலே முடியல. இப்போ தாங்கியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வஹி வர்ற நேரத்துல கொஞ்சம் உடனடியா ஒரு அன்கான்சியஸ் நிலைமைக்கு போவான். அதாவது சுய இதெல்லாம் இல்லாம இல்லை, ஒரு மயக்கம், ஒரு சின்ன மயக்கம். அது வரும்போது உடம்பெல்லாம் எடை கூடியிருக்கும், ஒரு இடம் கூடியிருக்கும்.
சில ஹதீஸ்கள் எல்லாம் வருது, ஒட்டகத்துல போயிட்டு இருக்கிறப்ப வகி வந்துச்சுன்னா பல நூறு கிலோ டன் கணக்குல, ஆயிரக்கணக்கில் டன் கணக்குல எடையை தாங்கக்கூடிய ஒட்டகம் ரசூலுல்லாஹ் மேல வகி வந்துருச்சுன்னா அப்படியே உட்காந்து காலை மடக்கி சூட்டி உட்காந்து. காரணம் வகியை தாங்க முடியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, வகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில, எனது மடியில படுத்திருக்கிற போது வகி இறங்கியது. அவர்களுடைய தலையில கூடிய வகியினுடைய எடை நான் என் தொடையினுடைய எலும்பு முறிந்து போய்விடும் என்று நான் பயந்தேன் அப்படின்னு. என்னுடைய தொடையின் எலும்பு முறிஞ்சு போயிடும்னு பயந்தேன். அவனுக்கெல்லாம் நல்லா தெரியும், எல்லா எலும்புமே வெளிப்படையா தெரியும். தொடைக்குள்ள இருக்கிற எலும்பு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது, அது அவ்வளவு சதை பகுதியால் மூடப்பட்டது. இப்ப கைகால எல்லாம் உள்ள எலும்பு, மூட்டு, இதையெல்லாம் தொட்டாவே தெரியுது நமக்கு அங்க எலும்பு இருக்கு. தொடையை தொடுகிற போது எலும்பு அவ்வளவு சீக்கிரம் தெரியாது, அந்த எலும்பை சுற்றி அவ்வளவு சதை பகுதி அது. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, என் தொடை எலும்பு முறிஞ்சு போயிருமோங்கிற அளவுக்கு வகி வர்றப்போ வெயிட் கூடியிருக்கு. இப்போ ஒரு விதமாக வெயிட் கூடும், நெத்தியில கடுமையா வியர்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அந்த மயக்க நிலைமைக்கு போவாங்க. இவனுங்கெல்லாம் அதை பார்த்துருக்காங்க. மக்காவில் இன்னைக்கு யாரு பைத்தியக்காரன்னு சொல்றானோ அவன் பார்த்துருக்கான். பல நேரங்கள்ல அவன் பார்த்ததுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவரை பார்த்து இது ஏதோ பைத்தியம்ட்டு போயிட்டான். சில நேரம் கண்ணை மூடிக்கிட்டு யாராவது ஒருத்தர் உழைக்கு படுத்திருந்தாருன்னு வைங்களேன், நாமளே என்ன சொல்லுவோம், ஏதோ மெண்டல் போல தெரியுதுன்ட்டு நடந்துருவோம். கண்ணு மூடி இருக்குது, வாயில ஏதோ முழுமுழுக்கிறாரு, பேசுறாரு, நம்ம என்ன செய்வோம் சாதாரணமா. இவன் அந்த மாதிரி காலத்துல பார்த்ததுனால இவங்களை பைத்தியம்னு சொன்னான் அப்படின்னு. அல்லது பைத்தியம்னு சொன்னதுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு இதை ஏத்துக்க முடியல. என்ன, ஒரு சாதாரண ஆளு, தாய் தகப்பன் இல்லாத ஒரு எத்தீம், இவரு நபியா ரசூலாங்கிறத ஏத்துக்க முடியல. அவர் சொல்றது ஒரு அல்லாஹ் தான், வேற யாரும் இல்லைன்னு சொல்றதை ஏத்துக்க முடியல. பொதுவாகவே நம்மள்ட்ட ஒரு பாணி இருக்கு, என்னன்னா நமக்கு விளங்காதையெல்லாம் ஒருத்தர் பேசினான்னா அவனை பைத்தியம் நம்ம சேர்த்துருவோம். அசல்ல எங்க பைத்தியம் நம்ம தான், அவன் பேசுற விஷயத்த நம்ம விளங்கல. ஆனாலும் என்ன செய்வோம், நம்ம ஒன்றும் விளங்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கா, இவன் பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்போம். விளங்காத விஷயத்தை பேசும் எதிரில் உள்ளவரை பைத்தியம் என்று சொல்லுகிற பழக்கம் அரபுகள்கிட்ட இருக்கு. அதனால சொன்னாங்க. பைத்தியம் என்று சொன்னதற்கு மூணாவது ஒரு காரணம் என்னன்னா, கிண்டலா சொன்னது. கிண்டலுக்காக. நல்லா தெரியும் அவர் அறிவுள்ளவர், அவர் புத்தி வேதனைக்காக, அவருடைய அறிவு, சிந்திக்கிற ஆற்றல், இதெல்லாம் இயல்பா தான் இருக்கு. நல்லா தெரியும் அவர் பைத்தியம் இல்லை, ஆனா கிண்டலுக்கு சொல்றது. அவங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரர். நல்லா இருக்கிறவரு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்காத சொன்னாருன்னா, ஏங்க அவர் இப்படி சொல்றாருங்க, அவங்களுக்கெல்லாம் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்றோம்ல. இது அந்த மாதிரி கிண்டலுக்கு சொன்னது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ரிசாலத்தை, தங்களுடைய தூதுவத்தை சொன்னப்போ ஃபிரௌன் அதை சொன்னான், இன்ன ரசூலுக்கும் உள்ளதி உர்சில இலைக்கும் லமஜ்னூன். மக்களை பார்த்து சொன்னான், உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கப்பட்ட ரசூல் இருக்காருல்ல, அவர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னான். அவனே சொன்னான், நான் நல்லா பேசுறேன்னா இந்த உலர்றாரு இவரு நல்லா பேசுறாரா, பேசுறது கூட தெளிவில்லாம பேசுறாரு இந்த மூசா, இவரு நல்லா பேசுறாரா இல்ல நான் நல்லா பேசுறேனா அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்ன வார்த்தை அது, இந்த ரசூலுக்கும் உள்ளது ஒரு சில இலைக்கும் லமஜ்னூன், உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். சில நேரம் கிண்டலுக்கு பைத்தியம்னு சொல்றதும் இருக்கு. சில பேர் நல்ல வார்த்தை சொல்லுவான், அது கிண்டல். ஆமா இவரு பெரிய அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்றது, இவருக்கு ரொம்ப பெரிய நேர்மையானவர். இந்த இடத்துல அவன் நேர்மையானவன்னு ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் அல்ல, கிண்டல் பண்றான்னு அர்த்தம். ஷுஐப்னு ஒரு நபி வந்தாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நல்ல விஷயத்தை எல்லாம் சொன்ன உடனே அவரை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன சொன்னான்னு தெரியுமா, அதில் அன்னக அந்தல் ஹலீமுர் ரஷீத், ஆகா இவர் ரொம்ப பெரிய சகிப்புத்தன்மை உள்ளவர், இவர் ரொம்ப பெரிய நேர்மையானவர் அப்படின்னு சொன்னான். குர்ஆன்ல அந்த வார்த்தை இருக்கு. இது உண்மையாகவே அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதல்ல.
கிண்டல் கேலிக்காக வேண்டி சொல்லப்பட்டது. அப்ப இவன் கேட்கறது என்ன, ஒண்ணு பைத்தியக்காரங்கிறான், இன்னொன்னு என்னன்னா மலக்குகளை கூட கூட்டு வந்திருக்கலாம் இல்லைங்கிறான். மலக்குகளை முதல் விஷயம், முன்னாடி எந்த நபியும் மலக்குகளை எல்லாம் கூட கூட்டிட்டு வரல. நான் நபி, இந்த ஜிப்ரீல் சொல்ல வர்றாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றபடி மலக்கா வந்தா முதல்ல ஈரா அங்க நிக்கவே மாட்டான், ஓடிடுவான். மலக்காவே வர்றாருன்னு வைங்கள. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த தோற்றம் 600 இறக்கைகளை உடைய தோற்றம்னு வருது. 600 இறக்கைகள், ராட்சச இறக்கைகள் உடையவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 2 இறக்கையோட வந்தாவே இவன் ஓடிடுவான். இது என்னமோ ஒரு படைப்பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு ஜின்னு வந்தாலே நம்ம ஏரியா விட்டு காலி பண்ணிட்டு போயிடுவோம். அங்க ஏதோ தெரியுது, இங்க ஏதோ நிக்குது, அங்க ஏதோ ஆடுது, இப்படின்னு எல்லாம் ஓடிடும். மலக்கு நேரா வந்தா சும்மா வந்து சொல்றது, மலக்குகளை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்தா முதல்ல நீ நிப்பையா மலக்குகள். அப்ப லவ்மா தரத்தினா பின் மலாயிகா, மலக்குகளை கூட்டி வரலாமே. எல்லாம் தெரியும், ஏற்கனவே பல இடங்கள்ல சொல்லிட்டான். மலக்கு வந்தா விஷயம் முடிஞ்சு போயிடும். நீ திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிற தவணா முன்சிலே மலக்குங்க வலவு அஞ்சல் நான் மலக்க லப்போதியல் அம்ரு. மலக்கு மட்டும் இறங்கிட்டா சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அப்போ மலக்குகள் வருவதற்கு முன்னால் ரசூல்மார்கள் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு. அப்போ மலக்கு வர்றதா இருந்தா மவுத்துக்கு வருவாரு கூப்பிடுறதுக்கு, அல்லது ஒட்டுமொத்தமா ஒரு ஊரை அழிக்கிறதுக்காக வேண்டி வருவார். இப்படித்தான் மலக்குகள் வர முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மிகவும் பிரபலமான வசனம் சூரா அல் ஹிஜ்ருடைய 9வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாம் தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாம் தான் இந்த குர்ஆனை பாதுகாக்கிறோம். இது நிறைய நேரங்கள்ல நாம கேள்விப்பட்டிருக்கலாம். புனித ரமலானில் அல்லது குர்ஆனுடைய விஷயங்களை பற்றி பேசுகிற போதெல்லாம் இந்த வார்த்தை வரும். குர்ஆனை இறக்கி வைத்தவன் அல்லாஹ் அதனுடைய பாதுகாக்கிற பொறுப்பையும் அவன் ஏற்றுக்கொண்டான். கை வைக்காம, மாற்றப்படாம, திருத்தப்படாம சுமார் 1400 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம கையில இந்த குர்ஆன் உட்கார்ந்துருக்கு. முஸ்லிம் சமுதாயத்திற்கு மட்டும்தான் இந்த ஒரு மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹ் வழங்கியிருக்கான். எந்த வேதமும் இறங்கின காலத்திலிருந்து எங்கள்கிட்ட கரெக்டா இருக்குன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு பைபிள் சொல்ல முடியாது. முதல்ல ஈசாவின் காலத்தில் இறங்கியதே அல்லாது. இன்னைக்கு இருக்கிற தோரா பழைய ஏற்பாடுன்னு சொல்றோமா இல்லையா? தௌராத் இல்லவே இல்லை. மூசா காலத்துல இறங்கினதே இல்லை. குர்ஆனில இருக்கிற அத்தனை வசனம், அது இத்தனோன்னு வசனமா இருந்தாலும் திருக்குர்ஆனில ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கியது அப்படி நம்ம கையில வந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள இஞ்சில் எல்லாம் மொத்த போச்சு, அதெல்லாம் இல்லை. இப்போ ஒருத்தர் உலகத்துல நிறைய டைப் ஆஃப் இஞ்சில் எல்லாம் இருக்கு. அவரு எழுதின இஞ்சிலு, இவரு எழுதின இஞ்சிலு. இஞ்சில எழுதுறதா? இஞ்சில இறங்குறது எல்லாம் விட்டுட்டு அவனை எழுத ஆரம்பிச்சான இஞ்சில. கிதாபுகள்ல அனாஜில் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்வேறு இஞ்சில்கள்னு சொல்லி. அவர் எழுதின இஞ்சிலு, இவர் எழுதின இஞ்சிலு எல்லாம் இருக்கு. ஒரு ஆளு அவங்க கிறிஸ்துவ மதத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் தான். அவர் அதுல டாக்டரேட் பண்ணார், பிஹெச்டி ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு இன்ஜின்களை ஆய்வு மேற்கொண்ட அவர்கிட்ட அவர் ஆய்வு முடிச்சு டாக்டர் பட்டமெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இஞ்சியில பத்தி போய் யாரோ ஒரு நிருபர்கள் கேட்டாங்க, இஞ்சியில பத்தி சொல்லுங்க. அவர் திரும்ப கேட்டார், எந்த இஞ்சியிலும் நீ முதல்ல சொல்லு, நீ எந்த இஞ்சியிலும் சொல்லு, நான் அதுக்கப்புறம் அதுக்கு விவரம் சொல்றேன். ஏன்னா துன்யால எக்கச்சக்கமான இஞ்சில். ஈசாவுக்கு இறங்கினதான் இஞ்சில். இப்ப இவங்க கையில இருக்கிறதெல்லாம் இந்த பவுல் அடிகள்னு ஒருத்தர் இருக்கார், அவங்களுடைய மத தலைவர் பவுல் அடிகள். பவுல் அடிகள் தான் இஸ்மில்லான்னு தொகுத்தார். அதுல எல்லாம் இருக்கு. ஒன்றும் வேண்டாம், பெருசா எதுவும் வேண்டாம், சிம்பிளா ஒரே ஒரு சின்ன செய்தி போகணும். குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மௌத்து இல்லை. ரசூலுல்லாஹ் எப்போ மௌத்தானாங்க, ஜனாஸா யார் யார் பார்த்தாங்க, யாரு குளிப்பாட்டினாங்க, யார் அடக்குனாங்க, எங்க அடக்குனாங்க,
எந்த விஷயமும் இல்லை. காரணம் குர்ஆனுங்கிறது வஹி. ஆள் உயிரோடு இருக்கிற வரையும் தான் வஹி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு வசனம் இறங்குச்சு. அந்த வசனம் குர்ஆன்ல இருக்கு. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ஸும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத் வ ஹும் லா யுظ்லமூன். அந்த வசனம் இருக்கு. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மீட்டு கொண்டு வரப்படக்கூடிய நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம். அது 5 நாளைக்கு முன்னாடி இறங்குச்சு. அது இருக்குது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட சக்கராத்து, அவங்க தொழுக வைக்க வரல, அவங்க மௌத்தானாங்க, அவங்க இப்படி வச்சாங்க, ஜனாசாவை இவங்க பார்த்தாங்க, அவங்க வந்தாங்க, ஜனாசா நேரத்தில் அவங்க அழுதாங்க, எதுவுமே இல்லை. காரணம் வஹிங்கிறது, வஹியை வாங்குற ஆளு கரெக்டா நிதானத்தோட இருக்கிற வரையும் தான் வஹி வரும். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்ப இருக்கிற பைபிள்ல ஈசாவுடைய இறுதி முடிவு, அவங்க கொல்லப்பட்டதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுடைய கடைசி எப்படி வகி வாங்குற ஆளே போயிட்டாரு, அதுக்கப்புறம் நீ எப்படி எழுதுல அதுல? எனவே அது எழுதப்பட்டது, அது தொகுக்கப்பட்டது. எழுதப்பட்டது தொகுக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் வேற. இது குர்ஆன் முனஸ்ஸல், இது இறக்கப்பட்டது. இறக்கப்பட்டதுக்கு பேரு தான் வேதம். எழுதப்பட்டதுன்னா அதுக்கு பேர் வேதம் கிடையாது. திருக்குர்ஆனை அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் இதை இறக்கி வைத்தோம், நாமே இதை பாதுகாப்போம். இதை வேற யாரும் பாதுகாக்கிற பொறுப்பு மனிதர்கள்ட்ட எல்லாம் ஒப்படைச்சிருந்தா வேற மாதிரி ஆகும். மனிதர்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தா அடுத்த பிரிண்ட் போடுறதுக்கு நிறைய தப்பெல்லாம் வந்து. பொதுவாக புஸ்தகம் எழுதுறவங்களை பார்த்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் போடுவாங்க, ஒரு 100 பக்கம் அல்லது 500 பக்கம் போடுவாங்க. புஸ்தகம் போட்டு வெளியே வந்தோம், அப்புறம் வரிசையா போன் வரும், பாய் 10ஆம் பக்கத்துல இந்த இடம் தப்பா இருக்குது. இன்னொருத்தர் போன் பண்ணுவார், 50ஆம் பக்கத்துல இது தப்பா இருக்குது, இந்த பேர் தப்பா இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் வாங்கி 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 குறிச்சு வச்சுட்டே வருவாங்க. அடுத்த பிரிண்ட் போடுறப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? பிழை திருத்தம் அப்படின்னு தனியா ஒரு பக்கத்துல எழுதி கடைசியில சேர்த்து விட்டுருவாங்க. முதலெல்லாம் அப்படித்தான் பண்ணுவாங்க, அந்தந்த பக்கத்திலேயே திருத்த மாட்டாங்க, கடைசியில சேர்த்து விட்டுருவாங்க பிழை திருத்தம்னு. அவன் 10ஆம் பக்கத்துல பார்த்து தப்பா இருந்துச்சுன்னா கடைசி பக்கத்துல திருப்பி பார்த்துக்கணும். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் காலம், எத்தனை தப்பு வருதோ அதை அங்கேயே திருத்திடுறாங்க. இப்போ ஒரு பதிப்பு முடிஞ்சு 2வது பதிப்பு போடுறப்போ கொஞ்சம் தூக்குறாங்க, கொஞ்சத்தை சேர்க்கிறாங்க. இப்படிதான் நடக்குது ஒவ்வொரு தடவையும். ஒரு மனிதர்களால் எழுதப்படக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் அடுத்தடுத்த பதிப்புகளில் ஒன்று சில விஷயம் நீக்கப்படும் அல்லது சில விஷயம் சேர்க்கப்படும். திருக்குர்ஆன்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலதான் இது ஃபைனல் ஆகுது. ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சேர்க்கல, திருத்தல. காரணம், மனிதர்கள் எழுதல, மனிதர்கள்ட்ட அது ஒப்படைக்கப்படல. அதனால அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இனி இந்த வசனத்தினுடைய விரிவு நாம் பிறகு பார்க்கலாம். எப்படியெல்லாம் பாதுகாத்தார்கள், எதனால் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது, குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன வழி, இதைகள் குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களிலே பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறுமை வரை கை செய்யப்படாமல் இந்த உலகத்திலேயே வாழுகிற வாழ்க்கையில் அல்லாஹுவையும் ஷரியத்தை இஸ்லாமியாவையும் நம்பி மார்க்கத்தினுடைய சட்டங்கள் நெறிமுறைகளின் பிரகாரம் வாழ்ந்து கலிமாவோடு வாழவும் வஃபாத்தாகவும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على
محمد يا ربي صل وسلم